எபேசியர் 3:16 நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில், உங்களுடைய உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்றாரு. உங்களுக்குள் ஒரு உள்ளான மனுஷன் இருக்கிறான். இன்னர் மேன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், ஆவி மனிதன் என்றும் கூட சொல்லுவார்கள். அந்த ஆவி மனிதன் உங்களுக்குள்ள இருக்கிறான். என்னைக்காச்சும் அந்த ஆவி மனிதனை பார்த்துருக்கீங்களா? எந்த ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டாலும் அவன் ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படிங்கிற முப்பரிமாணத்தை உடையவனாக காணப்படுகிறான். ஸ்பிரிட், மைண்ட் அண்ட் பாடி. என்ன நீங்க பார்க்குறீங்க இந்த வீடியோவில், எனக்குள்ள ஒரு ஆவி இருக்குது, எனக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது. வெளியில நீங்க என்னுடைய சரீரத்தை தான் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்க வெளிப்புறமாக தான் உங்களுடைய உருவ அமைப்பை மற்றவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் உங்களுக்குள் ஒரு ஆவி இருக்குது, உங்களுக்குள் ஒரு ஆத்மா, மைண்ட் இருக்குது, ஸ்பிரிட் இருக்குது, மைண்ட் இருக்குது. அப்ப ஆவி மனிதனை என்ன சார், உள்ளான மனுஷனை என்ன சார் அப்படின்னா, ஒரு விதத்துல மிகவும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், உங்க ஆவியும் உங்க ஆத்மாவும் ஒன்றாக இணைக்கப்பட்டால், இன்டகிரேட் பண்ணப்பட்டால் எப்படி காணப்படுவீர்களோ அதுதான் உங்க உள்ளான மனுஷனுடைய கட்டமைப்பு. அந்த ஸ்பிரிட் மேன் இயங்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பாடி அவசியம், ஒரு சரீரம் அவசியம். அந்த சரீரத்தை தான் உடையவர்களாக நீங்களும் நானும் காணப்படுகிறோம். அப்போ வேற விதமா சொன்னா, கண்ணால பார்க்கக்கூடிய விதத்துல இருக்கிற இந்த கை, காலு, கண்ணு, மூக்கு, நாக்கெல்லாம் இருக்கு இல்லையா, இது ஒரு எக்ஸ்டர்னல், வெளியரங்கமா பார்க்கக்கூடிய ஒரு உருவம், ஒரு மனுஷன். இதுக்குள்ள இருக்கிறது தான் இந்த ஆவியும் ஆத்மாவும், ஸ்பிரிட் அண்ட் மைண்ட். ஆவியும் ஆத்மாவும் ஒன்றோடு ஒன்று இன்டகிரேட் பண்ணப்பட்ட ஒரு என்டிட்டியாக உங்களுக்குள் உட்கார்ந்து கொண்டு இருக்குது. அதுதான் ஸ்பிரிட் மேன். ஒரே சென்டென்ஸ்ல சொல்ல வேண்டும் என்றால், ஸ்பிரிட் மேன் லிவிங் இன் யுவர் பாடி, ஹேவிங் எ மைண்ட். இதுதான் உங்க உள்ளான மனுஷன். இந்த உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட வேண்டும் அப்படின்னு பவுல் வேண்டிக் கொள்கிறாரு. இந்த உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படுவான் என்று சொன்னால் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சாதாரணமான ஒரு வாழ்க்கையா இருக்க வாய்ப்பில்லை. அசாதாரணமான வாழ்க்கையாக தான் இருந்தாக வேண்டும் அப்படின்னு பவுலுக்கு நல்லா தெரியுது பாருங்க. அதனால தான் அதை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி ஜெபம் பண்றாரு. 3:16 உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படிங்கிறாரு.